தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது அமைச்சரவையை இன்று அதிரடியாக விரிவுபடுத்தியுள்ளார். சுமார் 59 ஆண்டுகளுக்குப் பிறகு காங்கிரஸ் கட்சி மீண்டும் தமிழக அரசில் அங்கம் வகிக்கிறது. இது வெறும் அமைச்சரவை விரிவாக்கம் மட்டுமல்ல, ஒரு வரலாற்று திருப்புமுனை. மே 10ஆம் தேதி 10 அமைச்சர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த அரசு இன்று 23 புதிய அமைச்சர்களின் சேர்ப்போடு மொத்தம் 33 அமைச்சர்களை கொண்ட வலுவான அரசாக மாறியுள்ளது. இதில் டிவிகேவைச் சேர்ந்த 21 எம்எல்ஏக்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மூத்த தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர். தூத்துக்குடி, காஞ்சிபுரம், சேலம், கோவை என தமிழகத்தின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய வகையில் இந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கூட்டணி கலாச்சாரத்தை தமிழகத்தில் முன்னெடுத்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்கள் பட்டியலில் மேரி வில்சன், குமார், விஜயலட்சுமி, விக்னேஷ், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், சம்பத்குமார், சரத்குமார், முகமது ஃபர்வாஸ், விஜய் தமிழன் பாரிபன், ரஞ்சித் குமார் என பலர் உள்ளனர். இவர்களுடன் இணைந்து நிர்வாகத்தை வழிநடத்த முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளார். திட்டங்கள் என்ன, துறைகள் யாருக்கு என்பது குறித்த அரசாணை விரைவில் வெளியாகும். டிவிகே மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இணைந்து தமிழகத்தின் வளர்ச்சியை எப்படி முன்னெடுக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசியல் மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட் செய்யுங்கள்.